ஹாய் ஹலோ, இன்று ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி எப்படி செய்வது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலில் எத்தனை பிரெட் பஜ்ஜிகள் வேண்டுமோ அத்தனை பிரெட் துண்டுகளின் கிரம்ஸை நீக்கிவிட்டு இப்படி உருட்டுக்கட்டைகள் உருட்டி அடுக்கிக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு மிக்சியில் சோம்பு, கிராம்பு, சீரகம், கல்லுப்பு மற்றும் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த பின்பு கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைத்ததை இதில் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இது க்ளோஸ் அப் ஷாட். வாட்டவா ஒரு செம்மையாக இருக்குல்ல. இப்போது தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலக்கென்று கலந்து கொள்ளுங்கள். கலந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது மைதா மாவு. இல்லை தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நன்றாக வதக்கென்று வதக்கி கொள்ளுங்கள். பின்பு பச்சை மிளகாய், பாயில்டு பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலருங்கள். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் பிரட்டி போட்டு வேக வைத்த பின்பு கொத்தமல்லி தூவி கிளறி விடுங்கள். பின்பு ஒரு பிரெட்டை நடுவில் கட் செய்து ஸ்டஃப்பை வைத்து எட்ஜஸில் மைதாமாவு தடவி ஒட்டி கொள்ளவும். அதன் பிறகு நாம் செய்த பஜ்ஜி மாவு மிக்சியில் அதை துவைத்தெடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டும். பார்க்க அழகாக இருப்பதால் வாயில் போட்டு விடாதீர்கள், வாய் பொசுங்கிவிடும். பின்னர் இதை அலைக்க தூக்கி அப்படியே தட்டில் வைத்து சாஸுடன் பரிமாறுவோம். என்ன டேஸ்ட்டு! நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.